ஓவிய வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்விதான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. என்றால் தேமுதிகவை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட அவர்கள் இந்த கூட்டணி அமைப்பதில் சற்று தடுமாறுகிறார்கள், தாமதமாக தான் கூட்டணி அமைக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு கடந்த கால தேர்தலின் போது அவர்கள் கூட்டணி அமைக்கப்பட்ட அந்த விதம் அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். இந்த நிலையில்தான் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் கடந்த ஜனவரி மாதமே அவர் கூட்டணி யாரோடு என்பது தொடர்பாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அப்போதும் அறிவிக்கவில்லை. அதற்கு பிறகு கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அப்போதும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் பிரேமலதாவை பொறுத்தவரையில் அனைத்து கட்சியுடனும் நாங்கள் நட்பாக தான் இருக்கின்றோம், எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, நட்பாக தான் இருக்கின்றோம். ஆனால் அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. ஆனால் எங்களுக்கு யாரும் எதிரிகளாம் கிடையாது, அனைவரும் நட்பாக தான் இருக்கின்றோம். தேமுதிகவுடைய எதிர்கால நலன் கருதி கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது யாரோடு கூட்டணி வைப்பது என்பது தொடர்பான இன்னும் அவர்களுக்கு அந்த சிக்கல் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்நிலையில் இன்னமும் அவர்கள் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு ஏன் வெளியிடவில்லை, எதற்காக அவர்கள் தடுமாறுகிறார்களா என்ன என்ற கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், திமுக மற்றும் அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. திமுகவோடு அல்லது அதிமுகவோட என்று தொடர்பான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எங்களுக்கு எங்கு உரிய அங்கீகாரம் மரியாதை கிடைக்கிறதோ அங்கு கூட்டணி அமைப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது திமுக மற்றும் அதிமுகவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு நிலைப்பாடு என்பது 20 தொகுதிகள் வேண்டும், 20 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும், அதே போன்று ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் அவர்கள் தரப்பில் ரொம்ப ஆணைத்தரமாக முன்வைக்கிறார்கள். ஆனால் அது 2 திராவிட கட்சிகளும் முன்வரவில்லை. திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளும் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே அவர்கள் தொகுதிகளை கொடுப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த ஒரு சிக்கல் தான் தேமுதிக கூட்டணி அமைப்பதில் இழுபறியாக காணப்பட்டு வருகின்றது. இதில் இன்னொன்று மிக முக்கியமான ஒன்றும் பார்க்கப்படுவது என்றால், காங்கிரசுடைய முடிவு வைத்து நாம் அடுத்த கட்டமாக முடிவெடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் தேமுதிக இருப்பதாக சொல்லப்படுவது. ஏனென்றால் காங்கிரஸ் பொறுத்தவரையில் திமுகவோடு கூட்டணி என்பது தொடருமா என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில், ஒருவேளை காங்கிரஸ் பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக தொகுதியில் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதில் உடன்பாடு எட்டாத பட்சத்தில் ஏதேனும் அவர்கள் கூட்டணி விட்டு விலக நேர்ந்தால், திமுகவுடனான கூட்டணி விட்டு காங்கிரஸ் விலக நேர்ந்தால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக அதிக இடங்களை கேட்டு பெற முடியும். அதனால் சற்று காத்திருப்போம் என்ற ஒரு அடிப்படையிலும் கூட அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், இது காலம் கடத்துகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி பல கோணங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காங்கிரசுடைய நிலைப்பாடை பொறுத்து முடிவெடுக்கலாம் என்பதை பொறுத்து என்றும் பிரேமலதா விஜயகாந்த் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இது ஒன்று. மற்றொன்று, தேமுதிகவுடைய அடிப்படை தேவை என்பது மிக முக்கியமாக, தேமுதிக 2011ஆம் ஆண்டு தமிழகத்தின் பிரதான கட்சியாக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாக இருந்த தேமுதிக அதற்கு பிறகுதான் தொடர்ந்து அவருடைய வாக்கு வங்கி என்பது சரிய தொடங்கியது. இந்த நிலையில் தான் கட்சிக்கான அங்கீகாரம் மற்றும் சின்னம் தக்க வைத்துக் கொள்ள கிட்டத்தட்ட 3% எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை தேவை. அதாவது 7 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஒரு 8 எம்எல்ஏக்களை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக இருக்கிறார்கள். அது குறிப்பாக ஒரு 6% மேலான வாக்கு வங்கி அவர்கள் பெற வேண்டும். அப்படி பெற்றால் மட்டும்தான் தேமுதிகவுடைய கட்சியினுடைய சின்னம் பெயர் என்பது தக்க வைக்க முடியும். அது அந்த கட்சிக்கான அங்கீகாரம் என்பது அவர்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தேமுதிக காணப்படுகிறது. அதிலும் மிக முக்கியமாக 20 ஆண்டு காலமாக கட்சியிற்குள் நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக இருக்கிறார்கள். இதையெல்லாம் கணக்கில் வைத்துதான் கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் வேண்டும், ஒரு ராஜ்யசபா இடம் வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. 20 தொகுதிகள் என்றால் 10 தொகுதிகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் 10 தொகுதியில் அல்ல, அதிமுக பொறுத்தவரை ஒரு 7-8 தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக பொறுத்தவரை ஒரு 6 தொகுதி கொடுத்து ராஜ்யசபா இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைப்பதில் என்பது மிக இழுபறியாக காணப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைத்தால் அதிகம் கணிசமான தொகுதிகள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு தேமுதிக கூட்டணி வைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக, அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். தேமுதிக ஒன்று அதிமுக அல்லது திமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்கிறது பிரேமலதா விஜயகாந்த்
விஜயகாந்தும் இந்த முறை தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார். அதில் ரிஷிவந்தியம் தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் தேமுதிகவுடைய நகர்த்தல்கள் அந்த பணிகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விருப்ப மனு விநியோகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடக்கூடிய தேமுதிக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விருப்ப மனு விநியோகம், அதே போன்று புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று முதல் விநியோகம் என்பது நடக்கிறது. இன்னும் யாருடன் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தாத நிலையில் விருப்ப மனு விநியோகம் தொடங்குகிறார்கள் என்று முதல் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி என்பது தேமுதிகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக 2011 ஆண்டு கூட நாம் பார்த்தோம் என்றால் கடைசி ஒரு மாதம் இருக்கும் போதுதான் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தார்கள் தேமுதிக. விஜயகாந்த் பொறுத்தவரையில் கடைசி வரை யாருடன் கூட்டணி என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்த சூழ்நிலையில் 2011 ஆண்டு மிக தாமதமாக தான் அவர் அதிமுகவோடு கூட்டணி என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது நீண்ட நேரம் இழுபறியாக தான் யாருடன் கூட்டணி என்ற கேள்வி அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த கடைசி நேரம் வரை கூட்டணி பேரம் கை கொடுக்காத காரணத்தால் அமமுகவோடு கூட்டணி அமைத்தார்கள். அமமுகவோடு கூட்டணி அமைத்து ஒரு 60 தொகுதியில் தேமுதிக போட்டியிட்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு அந்த பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு தேர்தலும் தேமுதிக கடைசி வரையில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுப்பதில் இழுபறியாக தான் இருக்கிறார்கள், மிக தாமதப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் தேமுதிக முடிவெடுப்பதில் தாமதப்படுத்துகிறார்கள் என்றும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவின் முடிவு என்பது 20 தொகுதிகள் வேண்டும் அல்லது 10 கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு 2 திராவிட கட்சிகள் முன்வரவில்லை. அதனால் தேமுதிக முடிவெடுப்பதில் தாமதம் படுத்துகிறது என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. விருப்ப மனு விநியோகம் என்று தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக எப்போது ஒரு முடிவெடுக்க போகிறார்கள், யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக திமுகவோடு கிட்டத்தட்ட அவர்கள் உடன்பாடு கூட்டணி அமைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் தொடர்பான அறிவு வெளியாக இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.